என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ கேட்க முடியும். இதுதான் சத்திய வாக்கு. ஏனென்றால் நான் உன் இல்லத்தில் இல்லை என்றால் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்கவும் முடியாது. அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் என் தங்க பிள்ளையே, கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது, நீ இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இதோ இந்த வாராகி தாயானவள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். ஆனால் இந்த பதிவினை ஏதாவது தடை வந்தாலோ அல்லது கேட்பதற்கு எண்ணங்கள் அப்படியே தடுமாறினாலோ உன் இல்லத்தில் நான் இல்லை என்று நீயே முடிவு செய்து கொள். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது மற்றவர்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதனை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என் தங்க பிள்ளை தினந்தோறும் இந்த தாய்க்கு அகல் தீபத்தை ஏற்றி, தாயே, என் கடன் பிரச்சனை தீராதா, என் பண பிரச்சனை தீராதா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் இவ்வளவு வேதனையும் கஷ்டங்களும் பட்டு கொண்டிருக்கிறேனே, இதையனைத்தும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே அமைதியாக இருக்கிறீர்கள், எனக்கு என்றுதான் நீங்கள் வந்து உதவுவீர்கள் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும், தாயே, எனக்கு நல்லது நடக்கவில்லையே, என்றுதான் என் இல்லம் தேடி வருவீர்கள் என்று என் தங்க பிள்ளை அவ்வளவு கஷ்டத்தோடும் வேதனையோடும் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் என்று எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வைத்தாயோ, அன்றே இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். ஆனால் உனக்கு தான் புரியவில்லை. ஏனென்றால் கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் உன்னை ஆட்டி படைக்கும் பொழுது இந்த தாய் வந்தது கூட தெரியாமல் சோர்ந்து போய் தலைவாராமல் உண்ணாமல் அப்படியே உறங்காமல் அழுது கொண்டிருக்கிறாய், எனக்கு எப்பொழுது மாற்றம் வரும் என்று. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை நீ கேட்ட பிறகு நான் சொல்வதை உன் இல்லத்தில் செய், நான் வந்துவிட்டேன் என்று எப்படி உனக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று பிறகு அப்படியே இந்த தாயின் ஆசீர்வாதம் எப்படி உனக்கு பணமழையாகவும் செல்வமழையாகவும் உன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனைத்து லீலைகளையும் உன் இல்லத்தில் நான் செய்து கொடுப்பேன். ஆனால் மனம் தளர்ந்து விடாதே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் இல்லத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் வாழ்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இழந்து விட்டாய். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு இந்த வாராகி தாயானவள் துணை நின்று உன்னை வழி நடத்துவேன். இது என் மீது சத்திய வாக்கு என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. எல்லளவு கூட உன் வாழ்க்கையில் மற்றவர்களும் கெடுதலும் நினைப்பவர்களுக்கு கடுகளவு கூட உன் இல்லத்தில் இடம் கிடையாது. அதேபோல் என் தங்க பிள்ளையே, நடந்த விஷயங்களையே எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்காதே. இனிமேல் நடக்கப் போவது என்னவென்று கொஞ்சம் சிந்தித்து பார். ஏனென்றால் நடந்தது எண்ணி எண்ணி நாம் அழுது கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நான் தான் சொல்லுகிறேன் அல்லவா, என் தங்க பிள்ளையின் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன். என் தங்க பிள்ளைக்கு அனைத்தும் சாதிக்க போகிறது. என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வாராகி தாய் எப்பொழுதுமே என் தங்க பிள்ளைக்கு துணை இருப்பேன். அதே போல் நான் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் எனக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். ஆனால் நான் இல்லையோ, நான் வந்து விட்டேனோ அல்லது நான் வராமல் விட்டேனோ என்று அவநம்பிக்கை கொண்டு தீபத்தை ஏற்றாதே. நடந்தது இருக்கட்டும், உனக்கு அநியாயம்தான். ஆனால் தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் நியாயத்தையும் வழங்கித்தர இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்றுமே மறந்து விடாதே. ஏனென்றால் என் தங்க பிள்ளையை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள், அதை காட்டி ஏமாற்றியவர்கள், சொத்துக்களாலும் உடலாலும் என்னுடைய தங்க பிள்ளையை பயன்படுத்தி
அவ்வளவு வேதனை ஒழித்திருக்கிறார்கள். இவர்களிடம் இருந்து உன்னை நான் எப்படி காப்பாற்றுவது என்று எனக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் சில கஷ்டம் வந்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள். அந்த கஷ்டத்தில் இருந்துதான் ஒவ்வொரு தருணமும் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்று என்னுடைய தங்க பிள்ளை தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டமே நடந்து கொண்டிருக்கிறது, நல்லதே நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. உனக்கு கஷ்ட காலத்தில் என்ன அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்து எந்த வழியில் நீ செல்ல வேண்டுமோ அந்த வழியில் நான் காமிக்கும் பாதையில் சென்றால் கடைசி வரை என்னுடைய தங்க பிள்ளைக்கு வெற்றி மட்டும்தான் நிலைக்கும். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. என்றுமே என் தங்க பிள்ளையை நான் மறவ மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் நீதான் தாயை மறந்து விடுகிறாய். ஏன் தெரியுமா? ஒரு சில விஷயத்தில் நான் பொறுமையாக இரு, அவசரப்படாதே, அவசரப்பட்டு முடிவெடுத்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதே என்று நான் உனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு சில மனிதர்கள் பாசம் என்ற பெயரில் பொய்யாக நடிக்கும் பொழுது, தாயே இவர்கள் உண்மையானவர்கள், இவர்கள் நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார்கள், எனக்கு வழிதுணையாக அமைவார்கள் என்று அன்றே நான் கூறினேன். அந்த நபர் உன்னை ஏமாற்றுகிறார், அவர் பக்கம் திரும்பி பார்க்காதே என்று. ஆனால் என் தங்க பிள்ளை நம்பவில்லை. ஆனால் இன்றோ சில காலமாக தாயே அவர்கள் மாறிவிட்டார்கள், தாயே என்னிடம் சரியாக பேசுவதில்லை, தாயே ஒவ்வொரு தருணமும் இப்படி நான் ஏமாந்து விட்டேனே என என்னுடைய தங்க பிள்ளை மனம் குமரி மனவேதனையுடன் அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அழ வேண்டாம், தைரியமாக இரு. யார் யார் உன்னை விட்டு சென்றார்களோ, யார் யார் உன்னை விலகிச் சென்றார்களோ அவர்கள் அனைத்தும் உனக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் இழைத்திருந்தால் நிச்சயமாக உன் கண் முன்னே தண்டிப்பேன். உன் காலடியில் விழ வைத்து அவர்கள் செய்த பாவத்திற்கு நிச்சயமாக நியாயத்தை உனக்கு வழங்கி கொடுப்பேன். நான் ஏற்கனவே உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன். நியாயத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய நியாயத்தை வழங்கப் போகிறேன். இந்த வாராகி தாய் என்றென்றுமே இந்த உலகத்தில் நீ வாழும் வரை உனக்காக துணையிருந்து வழிநடத்துவேன். அதனால் என் மீது நம்பிக்கை கொண்டு அகல் தீபத்தை 3 1 பூஜை அறையிலும் 2 வாசற்படியிலும் சிகப்பத்திரியை இட்டு நல்லெண்ணெய் போட்டு தீபத்தை ஏற்றி தாயே வாருங்கள் என்று என்னை கூப்பிட்டால் உன்னுடைய கூப்பிட்ட குரலுக்கு 7 கடல் தாண்டி வந்து உன்னுடைய நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பர் காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.